சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ வேட்டையன் என்ற படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. மிக பெரும் பொருட்செலவில் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு வராங்க. லால் சலாம் படத்தில் கெஸ்ட் ரோலில் நடிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிக்கும் வாய்ப்பு நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு கிடைச்சது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்துடைய மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியினால அடுத்தடுத்த படங்களில் புக் பண்ண ஆரம்பித்தார் நம்ம சூப்பர் ஸ்டார். அப்படி தான் பார்த்தீங்கன்னா தலைவர் 170 வேட்டையன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சு அண்மையில் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த டைட்டில் டீசர் லுக் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருந்தது. ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தோடைய டெலிட்டட் சீன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வேட்டையன் படம் சமூக கருத்துள்ள ஒரு படமாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லைன்னு சொல்லிட்டு மக்களால் கொண்டாடப்படுது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தோட படப்பிடிப்பில் இருந்த ரஜினிகாந்த் நம்ம விஜயகாந்த் இறந்த செய்தியை கேட்டவுடனே அந்த படப்பிடிப்பில் இருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டார். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்தை பற்றி அவர் பேட்டியும் கொடுத்துருந்தாரு. இவர் ஒரு நல்ல மனிதர், அவர் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட நல்ல நண்பர், என்னோட அன்பு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஷூட்டிங்கில் வந்து கலந்து கொள்ள போயிட்டுருக்காரு. நம்மளுக்கு கிடைச்ச லேட்டஸ்ட் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்திலிருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று லீக் ஆகிருக்கு. அதில் ஃபகத் ஃபாசிலும் ரஜினியும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்காங்க. இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா சூப்பர் ஸ்டார் ஒரு ஸ்கூலில் இருக்கிற மாதிரியும் அந்த ஸ்கூலில் நம்ம ஃபகத் ஃபாசிலும் இருக்கிற மாதிரியும் ஏதோ சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாருக்கும் சொல்லித்தர மாதிரியும் அந்த மாதிரி ஒரு சீனை வந்து எடுக்கிறாங்க. அந்த சீனில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரும் ஃபகத் ஃபாசிலும் நின்றுட்டு இருக்காங்க. இது இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா டைரக்டருக்கு இந்த சீன் எப்படி வெளியே வந்துச்சு, யார் வந்து இந்த ஃபோட்டோ பிடிச்சி வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு டைரக்டருக்கு ரொம்பவே டென்ஷன் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ஸுமே வெளியே வரக்கூடாது, படத்தோட கதை என்னன்னே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. வெளியே வரும்போதும் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸாக இருக்கும். எந்த மாதிரி கதையாக இருக்கும்போது அதாவது நிச்சயமாக இது வந்து ஒரு படிப்பு சம்மந்தமான கதையாக இருக்கும், சமூக கருத்தை சொல்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. மேலும் இந்த மாதத்தோடைய பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கும் முடியுது. அடுத்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ப்ரொமோஷன்ஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது. ஏப்ரல் 14 பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தலைவர் 171 படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பிஸியாக நடிக்க போகிறாரு. இதை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு, அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்ட பொருட்செலவில் எடுக்கிறாங்க. நீங்கள் சூப்பர் ஸ்டாரோட எந்தெந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க? வேட்டையன் படத்துடைய இந்த லீக்டு ஃபோட்டோவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் முடிச்சா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.